ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நரட்டோ ராயல்னு விட்டுருந்தாங்க. இது நரட்டோ ராயலா என்னென்ன இருக்குன்னு அப்படி உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உள்ள வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா இந்த ஸ்கைவிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம ஒபிட்டோவோட மாஸ்க்கு கொடுத்துருக்கானுங்க. டேய், இது ஃப்ரீயாக தர்றது இந்த மாதிரி தான்டா சொன்னீங்க. இதை தூக்கி இவனுங்க என்னடான்னா இந்த இதில் போய் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அடா பாவிகளா, இது எப்பட்றா எடுக்க? டைமண்ட் வேறு கிடையாது. இதில் ஏதோ ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்கான். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்தான். இதை எடுக்கலாமா வேணாமான்னு இப்போ ரொம்ப நேரம். ஏன்னா அந்த மாஸ்க்கு சரியான ஒருத்தான மாஸ்க் அது. சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அதனால் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா சுற்றி விடுவேன். இதிலே தெரிஞ்சிருச்சு இந்த ஈவெண்ட் எப்பேற்பட்ட ஈவெண்ட்டுன்னு புரிஞ்சிருச்சு. இது அவசியம் நம்ம சுற்றணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுலேயும் மாதிரி அந்த கீழே போட்டுருவாங்க கிராண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50வது ஸ்பின்னில் தான் தருவானுங்களாம். ரிப்பீட்டட் ப்ரைஸ் கிடையாதான். இது ரொம்ப முக்கியம். நீ எப்படி தெரியும் எனக்கு தெரியாதாடா? சரின்ட்டு அந்த 100 டைமண்ட் மட்டும் சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இப்போயே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 100 டைமண்ட் மட்டும்தான் சுற்றுவேன். அதுக்கு மேலே அதில் சுற்ற மாட்டேன். ஆனால் அது விழுந்தாலும் சரி விளையாட்டாலும் சரி அதை கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன். அவ்வளோதான். ஏன்னா அது இந்த ஒபிட்டோ மாஸ்க் வந்து செம இது ஒருத்தான ஒரு மாஸ்க்கு. ஆனால் அதை இப்படி கொண்டு வந்துட்டானுங்க. டைமண்ட் எல்லா சமயத்தில் இப்படி கொண்டு வந்துட்டானுங்க. சரி இருக்கட்டும், பார்க்கலாம். நமக்கு லக் இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஏதாவது யூஸ் பண்ண கேட்டு ஒன்று வச்சுட்டு கிளியர் கேட்ச் மட்டும் ஒரு 4-5 தடவை தட்டி விட்டு உள்ளே போய் நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் என்ன தான் நடக்குன்ட்டு. 330 டைமண்ட் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இதோடு முடிச்சுக்கிடுவோம். ரொம்பலாம் சுத்தம் நான் டைமண்ட்லாம் இல்லை. இந்த கக்காசி வேறு வருதுன்னா இங்கே அது எப்படின்னு பார்ப்போம். சுற்றி விட்டாச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழப்பணும் நல்லா சர்வரா அப்படின்னு ஒரு கிறுக்கு எவனோ சொன்ன கேட்டுக்கிட்டு நானும் இதுன்னு ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 குவார்ட்டரில் போட்டேன். அத்தாடி இந்த உண்டா தள்ளுறா சங்காத்தமே வேணாண்டா. வந்துடுச்சுங்க. இது நல்லாயிருக்கு. இது நேரா M4 ஒன்றா. இதுக்கு என்னடா இப்படி அனிமேஷனை கொடுத்து வச்சுருக்கீங்க கிறுக்கணுங்களா? ரைட்டு, இதுவும் நல்லாத்தே இருக்குது. ஆனால் தேவையில்லை. M4 எனக்குலாம் நல்ல ஸ்கின் இருக்குது. குரோமா ஸ்கைவிங்கு இது 90 இது தேவையில்லை. இருக்கிற ஸ்கைவிங்கே வச்சு ஓட முடியல. சுற்றுவாங்களதையா ஏதாவது விழுதா? ஏதோ மஞ்சள் கலரில் விழுந்துருக்குங்க. என்ன தந்துருக்கானுங்க? ஆவாது. அட ஐயால இதுவும் ஆகாதுல்ல. இது எதுக்காக கொடுத்தீங்க? ஆல்ரெடி இருக்கிற ரிப்பீட்டட் வராதுன்னாங்க. அந்த மேலே இருக்க ஐட்டம் மட்டும் தான் ரிப்பீட்டட் கிடையாதா? சரி ரைட்டுங்க. நீங்கள் எத்தனை இந்த ஈவெண்ட்டை சுற்றி இந்த ஒபிட்டோ மாஸ்க் எடுத்தீங்கிறத கீழே சொல்லுங்கள். இது ஒரு காசைப்படுங்கிற ஈவெண்ட்டுங்க நல்லா தெரியுது. சரி பார்த்து சுற்றுங்க. நான் அவ்வளோதான். சத்தியமாக அந்த ஈவெண்ட் எடுக்க மாட்டேன். வீடியோ ஃபஸ்ட்டு வச்சு பண்ணிக்க. சரி இந்த வீடியோ தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.